நான் தான் ஓங்காரம். என் மூலம் தோன்றிய சக்திகளை எல்லாம் மக்கள் நன்மைக்காக பயன்படுத்தினால் நான் இந்த ஜகத்திலேயே சிறந்தவனாக என்றும் இருப்பேன். ஆனால் தீயவர்களின் மனதை நான் என்றும் ஆட்டி படைப்பேன். நான் தான் ஓங்காரம். மிக ஆவல் கொண்ட நாரதரை இறைவன் கடிந்து கொள்கிறார். ஆனால் அன்னை பார்வதி இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறாள். எவருக்கும் துன்பம் ஏற்படாத வகையில் ஒரு வழியை தேட வேண்டும் என்கிறாள். மறுபுறம் நாகராஜா வாசுகி தனது மகள் மீது கோபம் கொண்டு பூலோக ராஜகுமாரன் சித்ராங்கதனை மறந்துவிடும்படி அறிவுரை கூறுகிறான். ஆனால் மணிபத்ரை பரம்பொருள் மீது பூர்ண நம்பிக்கை இருக்கிறது என்கிறாள். அன்னை பார்வதி கூறிய எதிர்கால துன்பங்களை எல்லாம் நினைத்து வருந்தும் சிமந்தனியை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்து சித்ராங்கதன் உல்லாச படகில் செல்ல ஆயத்தமாகிறான். உல்லாச படகில் இருவரும் மகிழ்ச்சியாக இன்பமாக பயணம் செய்கிறார்கள். அப்போது திடீரென்று வந்த புயலால் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். ராஜகுமாரன் சித்ராங்கதன் இறையருளால் நீரின் ஆழத்திற்கு சென்று நாகலோகத்தில் விழுகிறான். அப்போது நாகக்கன்னி மணிபத்ரையின் பார்வை அவன் மீது படுகிறது. சிவசங்கரா, என்னை மன்னியுங்கள். நான் தங்கள் அருளை சந்தேகப்பட்டேன் பிரபு. ஆனால் தாங்கள் பக்தர் நலனுக்காக அவர் மீது அருளை பொழிகிறீர்கள். என் கனவில் வந்த பூலோக ராஜகுமாரனை நாகலோகம் அனுப்பினீர்கள். பல கோடி வணக்கம் பிரபு. மிக்க நன்றி. வணக்கம். இது நம்ம ராஜகுமாரி. வாங்க மகாராஜாவை கூட்டிட்டு போவோம். வாங்க வாங்க, தூக்குங்க தூக்குங்க. நான் எங்க இருக்கிறேன்? இப்பொழுது நான் எங்க இருக்கிறேன்? கவலைப்பட காரணம் ஏதும் இல்லை. இது நாகலோகம் ராஜகுமாரரே. இறைவன் சிவனின் அருளினால் தாங்கள் நாகலோகம் வந்துள்ளீர்கள். நாகலோகமா? எனக்கு ஏதும் விளங்கவில்லையே. நான் யார்? நான் யார் புரியவில்லையே. தாங்கள் ஒரு ராஜகுமாரர். தாங்கள் எப்பொழுதும் என் கனவில் வருவீர்கள். அதாவது எனது கனவு ராஜகுமாரர். இனி இங்கேயே இருப்பீர்கள். ராஜ குமாரனா? கனவில் வந்தேனா? கனவில் வந்த ராஜ குமாரனா? கேள் மகாராணி, எம்பெருமான் இறைவன் சிவன் இவரை தாமே நம் மகளுக்காக நாகலோகம் அனுப்பியுள்ளார். ஆயினும் நாகலோக வழக்கப்படி இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. சுவாமி, தாங்களே ஏற்றுக்கொண்டீர்கள். இறைவன் சிவசங்கரன் கருணை கொண்டு நமது மகளுக்காக அந்த மனித ராஜகுமாரனை நாகலோகத்திற்கு அனுப்பியுள்ளார்.
அவளுக்கு திருமணம் செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்து இறைவன் மகாதேவனின் விருப்பத்தை ஏன் தட்டி கழிக்கிறீர்கள்? இறைவன் சிவனின் விருப்பத்தை தட்டி கழிப்பது என்னால் நிச்சயமாக முடியாத ஒன்று மகாராணி. ஆனால் நமது இந்த அரசு மற்றும் நாககுல பரம்பரை வழக்கம் என்று ஒன்று உள்ளதே, என்ன செய்வது? இவ்வாறு ஏதும் செய்ய முடியாது என்பது உங்களுடைய எண்ணம்தான். தாங்கள் இந்த நாட்டின் மகாராஜா. இங்குள்ள பழக்க வழக்கங்கள், தர்மங்கள் அனைத்தும் தாங்கள் ஏற்படுத்தியவைதானே. தாங்களே நானே என் மகளுக்காக சுயநலவசப்பட்டு தர்மத்திற்கு விரோதமாக செயல்பட்டாலும் அது சரியாகிவிடுமா? இல்லை மகாராணி, இல்லை. நான் இந்த யோசனையை ஏற்க மாட்டேன். ஆனால் தங்களது அருமை மகளின் மனவிருப்பத்தை பற்றி கவலைப்படாமல் தங்களால் இருக்க முடியும். அது நிச்சயமாக முடியும். ஒரு பூலோக மனிதனுடன் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற உறுதியோடு நமது மகள் தனது வாழ்நாளை கழிக்க வேண்டுமா? இதை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? என்னை வார்த்தைகளால் குழப்பாதே மகாராணி. மகள் என்ற பாசத்தால் உனது புத்தி மிகவும் பேதலித்து தன்னிலை இழந்து விட்டது. அதை நான் அறிவேன். நீ மறந்து விட்டாயா? நாம் இருவரும் மகள் மணிபத்ரையுடன் சிவ ஆராதனை முடித்த போது நமது அருமை மகளிடம் பலமுறை கேட்ட பிறகும் கூட உன்னிடம் தயக்கத்தோடு கூறினாள், தாயே, நான் நேற்று இரவு கூட ஒரு பூலோக மனிதரை என் கனவில் கண்டேன். அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அப்போது நீ அவளுக்கு உண்மைகளை எடுத்து கூறினாய். கனவில் கண்டவனை மறந்துவிடு மகளே. ஒரு ராஜகுமாரிக்கு கணவனாக நாகராஜன் தான் வர வேண்டும், மனிதன் அல்ல. ஆனால் இன்று இப்படி நீயே மாறிவிட்டாயே. ஆம் என்று நானேதான் தங்களிடம் இவ்வாறு மறுத்து பேசுகிறேன் மகாராஜா. ஏனென்றால் நான் அறிவேன், நமது அருமை மகள் மணிபத்ரை தனது விருப்பம் நிறைவேற வேண்டி ஸ்ரத்தை மற்றும் பக்தியுடன் பரமேஸ்வரனை கடுமையான ஆராதனை செய்து வந்திருக்கிறாள். இது அதனுடைய பலன்தான். இன்று இறைவன் சிவசங்கரன் தாமாகவே பூலோகத்தின் ராஜகுமாரனை நமது மகளுக்காக இந்த நாகலோகத்திற்கு அனுப்பியுள்ளார். இந்த உண்மையை தாங்களும் தான் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆம், நானும் ஏற்றுக்கொண்டேன். நமது ஆராதனைக்குரிய தெய்வம் பரமேஸ்வரன் இந்த மனித ராஜகுமாரனை நமது மகளுக்காக தான் அனுப்பியுள்ளார். ஆயினும் என்ன? ஆயினும் நான் அஞ்சுகிறேன். நம்முடைய சுயநலத்திற்காக நாகலோக வழக்கத்திற்கு எதிராக செயல்பட்டோம் என்றால் அதன் கொடிய விளைவை நாகலோகமே அனுபவிக்க வேண்டியிருக்கலாம். நமது நாட்டிற்கு ஆபத்தும் ஏற்படலாம். என் மூலமாக நாகலோக வழக்கத்திற்கு கெடுதல் ஏதேனும் ஏற்படும் என்றால் அது மற்றவருக்கு ஒரு வழிகாட்டாகும். மற்றவரும் அதை போலவே நடந்து கொள்ள தொடங்குவார்கள். இல்லை மகாராணி, இல்லை. நான் இவ்வாறு நடக்க விட மாட்டேன். நான் எனது மகளின் திருமணத்தை மனித ராஜகுமாரனுடன் நடத்தவே மாட்டேன். சர்வ சக்திகளும் பொருந்தியவரே, அருட்கடலே, பரம்பொருளே, தங்கள் திருவிளையாடல் மூலமாக எந்த மனித ராஜகுமாரனை நான் கனவில் கண்டேனோ அவரை எனது மனதால் கணவனாக வரித்துக் கொண்டு விட்டேன். பரம்பொருளே, அவரை தங்களது அருள்தான் நாகலோகத்திற்கு அனுப்பியுள்ளது. இந்த உண்மையை அறிந்தும் கூட எனது தந்தை அவரை மணந்து கொள்ள தடையாக இருக்கிறார். அவருக்கு விருப்பமில்லை. நான் ராஜகுமாரனின் மனைவி அவதை எதிர்க்கிறார். எனது தெய்வமே, அனைத்தும் அறிந்தவரே, தாங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். நான் அவரை கணவனாக அடையாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருந்து விடுவேன். எனது தந்தை அவரது முடிவில் உறுதியாக இருந்தால் நான் இங்கு தங்கள் முன்னால் அழுது அழுது என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இது என்ன மகளே, உனது கண்களில் கண்ணீரா? ஆம் தாயே, தான் விரும்பிய ஒன்று எதிரில் இருக்கும் போது அதை நாம் அடைய முடியாவிட்டால் மனம் வருந்தத்தான் செய்யும். கண்களில் கண்ணீரும் வரும். நான் உனது வருத்தத்தை, கவலையை புரிந்து கொண்டேன் மகளே. உன்னுடைய இந்த துன்பத்தை கண்டதும் எனது தாயுள்ளம் வருத்தமடைகிறது மகளே. நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு துன்பம் தருவதைப் போல எனக்கும் துன்பம் அளிக்கிறது. ஆனால் நானோ உன்னை போல நிராசை அடையவில்லை. உனது தந்தை நம்முடைய நாட்டில்
தானே ஏற்படுத்தி வைத்த சட்டம், திட்டம் மற்றும் வழக்கம் இவைகளையெல்லாம் பற்றி மிகவும் கவலை கொண்டிருக்கிறார். உனது திருமணத்தை அந்த மனித ராஜகுமாரனுடன் நடத்தத்தான் நினைக்கிறார். ஆனால் தான் ஏற்படுத்திய சட்ட திட்டங்கள் அவரை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஒன்று கூறவா மகளே, நிலைமைகள் எவ்வளவுதான் நமக்கு எதிராக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. அது என்னவெனில், ஒவ்வொரு முடிவும் நிச்சயமாக ஒரு புதிய தொடக்கத்தை தந்து செல்லும். உனது தந்தையின் கோபம் மற்றும் கவலையின் முடிவும் கூட இறுதியில் நன்மை மற்றும் மகிழ்ச்சியின் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி செல்லும். நீ கவலை கொண்டு இருக்காதே மகளே. உனது கண்ணீரை துடைத்துக்கொள். உனது நம்பிக்கை மீது அவநம்பிக்கை என்ற நிழலை படிய விடாதே. அமைதியான மனதுடன், முன் போலவே ஸ்ரத்தையான உணர்வுடன் இறைவன் பரமசிவனை ஆராதனை செய்து வா. அவர் நிச்சயமாக உனது மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உன்னுடைய விருப்பம் நிறைவேறும். வாசுகி, நாகராஜா வாசுகி, எழுந்திரு மகனே. பிரபு, இறைவா பரமேஸ்வரா, தாங்கள் என் மீது கருணை கொண்டீர்கள் பரம்பொருளே. என் நாக குலத்தின் தெய்வமே, தங்களது தரிசனம் கண்டு இந்த வாசுகி தன்யனானேன் இறைவா. மகனே வாசுகி, உன்னை கண்டு மிகவும் மகிழ்கிறேன். எனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவெனில், நீ உன்னுடைய நாட்டில் நீயே ஏற்படுத்தியிருக்கும் சட்ட திட்டங்களை மிகவும் மதித்து நடக்கின்றாய். முக்கியத்துவம் தந்து கடமை தவறாது ஆட்சி செய்கிறாய். நீ விரும்பியிருந்தால் அரசன் என்ற உரிமையினால் உனது மகள் மணிபத்ரையின் திருமணத்தை அவள் விருப்பப்படி ராஜகுமாரன் சித்ராங்கதனுடன் நடத்தி இருக்க முடியும். ஆயினும் நான் அவ்வாறு செய்யவில்லையே பிரபு. ஏனென்றால் நான் அஞ்சினேன். எனது இந்த செயலால் என் நாககுலத்தின் மீது தீமையின் நிழல் படியும். இதுவரை இல்லாத ஒரு வழக்கமானது ஏற்பட்டுவிடும் ஈசனே. எனவேதான் உன்னிடம் ஒரு புதிய உண்மையை தெளிவுபடுத்த வந்துள்ளேன். அந்த உண்மை என்னவெனில், நீ உனது மகள் மணிபத்ரையின் திருமணத்தை அந்த மனித ராஜகுமாரன் சித்ராங்கதனுடன் நடத்த வேண்டும். இது என்ன? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் பிரபு? ஆம் நாகராஜா, சித்ராங்கதனின் மனைவியாவது உனது மகளின் தலையில் எழுதப்பட்டது. விதியின் இந்த எழுத்தை நீ என்ன என்னாலும் இதை மாற்ற இயலாது. வாசுகி, உலகிலும் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஆதாரம் முதலிலேயே நிச்சயிக்கப்பட்டது. அவை நடந்தேறுவதற்கு ஒரு காரணமும் ஏற்படுகிறது. இப்போது அந்த விதிப்படி நாக மனித சம்பந்தம் ஏற்படுகின்ற இந்த விசித்திர நிகழ்ச்சிக்கு காரணமாக நீ இருக்க வேண்டும். அதாவது
உனது நாட்டின் சட்டங்கள், திட்டங்கள், வழக்கங்கள் மாறிவிடுமோ என்ற அச்சத்தை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. நான் உனக்கு உறுதி கூறுகிறேன், இதனால் உனது நாக குலத்திற்கு பாதிப்பேதும் ஏற்படாது. இனி பயமின்றி, தயக்கம் ஏதுமின்றி உனது மகள் மணிபத்ரையின் திருமணத்தை மனித ராஜகுமாரன் சித்ராங்கதனுடன் நடத்த ஏற்பாடுகளை செய். நன்மையே நடக்கும். தங்கள் சித்தம் பிரபு. மகாராணி, மகாராணி, எழுந்திரு மகாராணி, எழுந்திரு மகாராணி, எழுந்திரு. என்ன ஆயிற்று சுவாமி? ஏன் இவ்வாறு அமைதியின்றி இருக்கிறீர்கள்? கெட்ட கனவு ஏதேனும் கண்டீர்களா? இல்லை மகாராணி, கண்டது கெட்ட கனவல்ல, மிக அற்புதமான கனவை கண்டேன். கனவென்ன, ஒரு உண்மையை கண்டுகொண்டேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? என்ன கனவு, என்ன உண்மை? மகாராணி, சற்று முன்னர் என் கனவில் அழகிய நாகத்தை அணிந்து கொண்ட நாம் பூஜிக்கும் கடவுள் இறைவன் பரமேஸ்வரன் தோன்றினார். பிறகு என்ன, தேவாதி தேவன் மகாதேவன் தரிசனம் தந்தாரா? ஆம், என்னிடம் நாககுல வழக்கம் மாறிவிடுமோ என்ற அஞ்சுதலை விட்டுவிட்டு நமது மகளின் திருமணத்தை அவள் விருப்பப்படியே நடத்த கூறினார். இதனால் நாககுல வழக்கத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதாம். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? உண்மையாகவே இறைவன் அவ்வாறு கூறினாரா? கூறினார் என்ன, அவர் எனக்கு ஒரு உண்மையை தெளிவுபடுத்தினார். நமது மகள் தன்னுடைய வாழ்வில் சித்ராங்கதனின் மனைவியாக வேண்டுமாம். விதி எழுதி வைத்த எழுத்தை எவர் ஒருவராலும் மாற்ற முடியாதாம். தர்மத்தாலும் கடமையாலும் தாங்களோ மிக மிக கவலை கொண்டிருந்ததனால் இறைவனே வந்து அந்த கவலையை போக்கி வைத்தார். மகாராணி, நமது மகளின் சிவ ஆராதனை வெற்றி பெற்றது. இனி நம்முடைய மகளின் மனவிருப்பம் நிறைவேற நான் தடையாக இருக்க மாட்டேன். இப்போது எனது மகிழ்ச்சி என்னவென்றால், இறைவனின் விருப்பப்படி ஒரு ராஜாவாகவும் தந்தையாகவும் கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். மகாராணி, விரைவிலேயே ஒரு நல்ல முகூர்த்த நாளில் நாம் நமது மகளின் திருமணத்தை நடத்த வேண்டும். கண் கலங்காதே மகளே, தைரியமாக இரு. எவ்வாறு தைரியமாக இருப்பதம்மா? என் மனதை வெடித்து விடும் போல் இருக்கிறது. எனக்கு உன் வேதனை புரிகிறது மகளே. இப்போது வேறு வழி ஏதும் இல்லையே. இனி நாம் வேறு ஏதும் செய்ய முடியாது. எனக்கு மீண்டும் மீண்டும் அதே சொற்கள் ஞாபகம் வருகின்றன. ஒருவேளை நீ கன்னியாகவே இருந்திருக்கலாம். இன்று இந்த நிலைமையை காண பொறுக்கவில்லையே. மகாராணி, என்ன ஆயிற்று மகாராஜா? ஏதேனும் தெரிந்ததா? நான் மிகவும் வருந்துகிறேன். ராஜகுமாரனை பற்றி ஏதும் தெரியவில்லை. நான் சேனைகளை அனுப்பியுள்ளேன். தண்ணீரில் மூழ்கி தேடினார்கள். ஆயினும் ராஜகுமாரரை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீரில் உள்ள முதலைகளும் மற்ற உயிரினங்களும் அவரை தனது உணவாக்கிக் கொண்டன. இல்லையென்றால் அவரை பற்றி ஏதாவது தெரிந்திருக்கும். தந்தையே, அவ்வாறு கூறாதீர்கள். அன்னை பார்வதி எனக்கு வரமளித்திருக்கிறார்கள். நான் என் வாழ்வில் தீர்க்க சுமங்கலியாக இருப்பேனா? அவரது வாக்கும் ஆசீர்வாதமும் பொய்யாகி போகாது. தந்தையே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அன்னை பார்வதி எனக்கு அளித்த வரத்தால் எனது கணவர் எங்கிருந்தாலும் நலமாக இருப்பார். நிச்சயம் ஒரு நாள் நம்மிடம் திரும்பி வருவார். மகளே,
விதி எழுதியதை எவராலும் மாற்ற முடியாது. விதவை என்பது உன் தலையெழுத்தானால் அவ்வாறே நடக்கும். அதை மாற்ற இயலாது. உனது மனதிற்கு பொய்யான ஆறுதலால் பலன் கிடைக்காது. அன்று அந்த ராஜகுமாரன் சுயம்பரத்திற்கு வந்தது மிகப்பெரிய தவறு. அவன் வராதிருந்தால் நீ வேறு ஒருவர் கழுத்தில் மாலையை சூட்டி இருந்திருப்பாய். இவ்வாறு நடந்திருக்காது. தந்தையே, தந்தையே, தங்களுக்கு விதிமேல் இவ்வளவு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் ஒன்றை மறந்தீர்களே. நான் விதவையாக வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒருவரை மணந்திருக்க வேண்டும் அல்லவா? தந்தையே, நான் இப்போதும் கூறுகிறேன், அன்னை பார்வதியின் ஆசீர்வாதம் விதியின் எழுத்தை விடவே மிகவும் வலிமையானது. தாங்கள் இதை உண்மை என்று கொள்ளுங்கள். நான் விதவை அல்ல. சித்ரசேனா, நட்புணர்வை மிக நன்றாக வெளிப்படுத்தி விட்டாய். ஒரு நண்பன் உன்னை போலத்தான் இருக்க வேண்டுமா? உனது மகள் விதவியாக போகிறாள் என்று தெரிந்திருந்தும் கூட நீ எனது மகனை சித்ராங்கதனை சுயம்பரத்திற்கு அழைத்து பேராசை காட்டினாய். உன்னை நண்பன் என்று எவ்வாறு கூறுவது? நீ என் நண்பன் அல்ல, எதிரி, மிக பயங்கரமான எதிரி. நீ எனது குல விளக்கை பறித்துக் கொண்டு விட்டாய். எனது குலத்தின் விளக்கை அணைத்து விட்டாய். தாங்கள் என் தந்தையின் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள். தங்கள் குல விளக்கு அணைந்ததென்று எவ்வாறு தவறாக நினைத்து விட்டீர்கள்? தாங்கள் இறைவனை ஆராதிக்கிறீர்கள் அல்லவா? பிறகு ஏன் நம்பிக்கை இல்லை? தங்களை போன்ற மனிதர் இறைவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அவர் அருளை நம்பாமல் நீங்களும் வருத்தமடைந்து மற்றவரையும் வாட்டுகிறீர்களே. சிமந்திரி, நாவை அடக்கி பேசு. தாங்கள் ஏன் தங்களது நாவை அடக்கவில்லை? என்ன நினைக்கிறீர்கள்? தாங்கள் என் தந்தை மீது நட்பு துரோகி என்று பழி சுமத்தினால் நான் பார்த்துக் கொண்டிருப்பேன் என்றா? குலதீபம் அணைந்து விட்ட காரணத்தால் என்னை விதவை என்பீர்கள். நானும் மௌனமாக இருப்பேனா? மகாராஜா, என்னுடைய தந்தை தங்களது மகனை சுயம்பரத்திற்கு அழைக்கவில்லை. நான் விதவையும் இல்லை. நான் சுமங்கலிதான், தீர்க்க சுமங்கலி. தங்களுக்கு அறிவு இருக்கிறது, வலிமை இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை மட்டும் இல்லை. என்னிடம் அறிவு இல்லைதான், ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. தாய் பார்வதி மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அப்படி என்றால் சித்ராங்கதன் இறக்கவில்லையா? ஆம், நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார். நீ கூறுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? கூறினேனே, நம்பிக்கை என்ற ஆதாரம்தான். என் மனதில் தாய் பார்வதி மீது உள்ள உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் ஆதாரம். அவர் நம்மை விட்டு விலகிச் சென்றார். ஆனால் தக்க தருணத்தில் நம்மிடம் திரும்பி வருவார். ஆனால் விதி எழுதி வைத்தது என்னவாகும்? நீ மீண்டும் மீண்டும் பார்வதியின் பெயரை எடுத்து பொய்யான நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் விதி எழுதியவைகள் அழிந்து விடுமா? வாழ்வு மாறிவிடுமா? இல்லவே இல்லை. விதி எழுதி வைத்ததை எவராலும் மாற்ற இயலாது. உண்மையை கூற வேண்டுமானால் உனது விதி என்ற கொடிய நிழல்தான் எனது மகனை பறித்துக் கொண்டு விட்டது. இனிமேலும் இவ்வாறு நீ பேசுவதை என்னால் பொறுக்க இயலாது. அதாவது தங்களுக்கு நான் கூறுவதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லவே இல்லை. விதி எழுதி வைத்ததை இன்று வரை எவரும் மாற்றியது இல்லை. விதி 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 இதை பற்றியே பேசிக் கொண்டிருங்கள். ஆனால் நான் எனது நம்பிக்கையை ஒரு காலம் கைவிட மாட்டேன். நான் மீண்டும் கூறுகிறேன், அவர் நிச்சயம் திரும்பி வருவார்.
அவர் இங்கு திரும்பி வரும் வரையிலும் நம்பிக்கை இல்லாதவர் மத்தியில் இருந்து கொண்டு என்னுடைய நம்பிக்கையை இழப்பதற்கு ஒரு காலம் விரும்பவில்லை. அவர் திரும்பி வந்ததும் நானும் இங்கு வந்து விடுகிறேன். சிமந்தினி, மகளே சிமந்தினி! ராஜகுமார சித்ராங்கதரே, வணக்கம் மகாராஜா. நலமுண்டாகட்டும். ராஜகுமாரரே, நானும் பார்க்கிறேன். தாங்கள் இங்கு வந்ததிலிருந்து தங்களது இந்த அழகிய முகத்தில் கவலை என்கிற கரிய இருள் பரவி நிற்கிறது. தங்களது அழகிய புன்சிரிப்பை துன்பம் என்ற உணர்வு அழித்து விட்டது. தாங்கள் எப்போதும் சிரித்து நாங்கள் கண்டதே இல்லை ராஜகுமாரரே. மகாராஜா, தான் யார் என்பதே தெரியாத ஒரு மனிதன் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று தாங்களே கூறுங்கள். நான் எங்கிருந்தேன்? என் கடந்த காலம் என்ன? நான் தங்களிடம் கூறினேன், தாங்கள் மனித ராஜகுமாரன் சித்ராங்கதன். இறைவன் சிவனின் அருளால் இந்த நாகலோகத்திற்கு வந்துள்ளீர்கள். கடந்த காலத்தை பற்றி கேட்டீர்களே, அது மரணத்திற்கு இணையான ஒன்று. அதை நினைவு கூறுவதால் என்ன லாபம்? நிகழ்காலம் உங்கள் முன் இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. மகிழ்ச்சி அளிக்க மெல்ல மெல்ல நெருங்குகிறது. தாங்கள் விரைவிலேயே எங்கள் மருமகனாவீர்கள். அதாவது இந்த நாகலோகத்தின் வருங்கால சக்கரவர்த்தி. ராஜகுமார சித்ராங்கதரே, தங்களைக் கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்கிறோம். என்னுடைய மகள் மணிபத்ரையின் திருக்கரத்தை தங்களிடம் அளிக்க முடிவு செய்து விட்டேன். அதற்கு முன்னர் தங்களுக்கு 10,000 நாகத்தின் பலத்தை அளிக்கவும் போகிறேன். எனவே தேவர், மனிதர், அரக்கர் மற்றும் நாககுலத்தின் எந்த ஒரு பிராணியும் உங்களை தோற்கடிக்க முடியாது. தங்களுக்கு 10,000 நாகங்களின் வலிமை கிடைத்து விட்டது ராஜகுமாரரே. சிவசக்தி பராசக்தி பார்வதி வாழ்க! இறைவன் பரமேஸ்வரன் எங்கே தாயே? அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. ஞான திருஷ்டியால் கண்டும் கூட அவர் இருப்பிடம் தெரியவில்லை. ஓம் பகவதி பார்வதி நமஹ. ஓம் பகவதி பார்வதி நமஹ. தாயே பார்வதி, என் மீது கருணை காட்டுங்கள். எனது கணவனை மீட்டு தாருங்கள். தங்கள் வாக்கை காப்பாற்றுங்கள் தாயே. அருள் வேண்டும் தாயே, அருள் வேண்டும். இறைவன் மகாதேவன் மகேஸ்வரன் வாழ்க! மகேஸ்வரன் சிவசங்கரன் வாழ்க! என்னவாயிற்று தேவி பார்வதி? ஏன் இவ்வாறு அமைதியின்றி இருக்கிறார்? நான் இங்கு இல்லாமல் இருந்ததாலா? ஆம் பிரபு, நான் சிமந்தனையைக் கண்டு சஞ்சலப்பட்டேன். நான் இப்போது என்ன நினைக்கிறேன் என்றால், தங்களிடம் நாகக்கண்ணி மணிபத்ரியின் வேண்டுதலை ஏற்க வேண்டும் என்று கூறி மாபெரும் தவறு செய்துவிட்டேன். அப்போது நான் அவளை பற்றி முடிவை தங்களிடம் விட்டிருந்தால் இன்று சிமந்தனைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அமர்ந்து கொள் பார்வதி. ஒன்றை அறிந்து கொள். நாககன்னியின் பிரார்த்தனைக்கு ஆதரவாக நீ பேசியதும் என் விருப்பம்தான். இந்த நிலைமையில் என்னிடம் என்ன கூறப்போகிறாய்? ஏன் மௌனமாகிவிட்டாய் பார்வதி? சிமந்தினியின் நிலைமையைக் கண்டு கவலை கொள்ள வேண்டிய காரணம் இல்லை. காரணம் இருந்தும் கூடவா? காரணம் ஏதுமில்லை. ஜோதிட கணிப்பிற்கு பிறகும் ராஜகுமாரி சிமந்தினி விதவையாகவில்லை. இது சாதாரணமானதா? ஆயினும் அவளுக்கு தைரியம் தேவைப்படுகிறது. தைரியமா? எதுவரையிலும் சுவாமி? ராஜகுமாரன் சித்ராங்கதன் விரைவில் பூலோகம் வருவானா? நான் நாககன்னிகையின் வேண்டுதலை ஏற்று அவளது மன விருப்பத்தை நிறைவேற்றினேன். அதாவது எனது செயல் முடிந்து விட்டது.
இனி உனது செயல் ஆரம்பமாகும். எனது செயலா? ஆம் தேவி, சித்திராங்கதனை பூலோகத்திற்கு திரும்பச் செய்து சிமந்தினிக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இது உனது செயல். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? எந்த செயலை பற்றி கூறுகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? தேவி, நினைவுகொள், அப்போது என்ன கூறினாய்? எதை பற்றி சுவாமி? இப்போது சிமந்தினியை பற்றித்தானே பேசுகிறோம். விஷயம் சிமந்தினியை பற்றித்தான். நீ என்னிடம் என்ன கூறினாய்? விதி எழுதி வைத்ததை, சிமந்தினியின் வாழ்வில் நடக்கப் போவதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றார். அதாவது விதியின் போக்கிற்கு பாதிப்பு ஏற்படாமல் நீயும் நானும் அளித்த வரம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆம் பிரபு, கூறினேன். நான் சித்திராங்கதனின் உயிரை காப்பாற்றி அவனை நாகலோகம் அனுப்பி நன்மை செய்தேன். ஆம் சுவாமி, இப்போது நிலைமை தெளிவாகிறது. அப்படியென்றால் நிலைமை சிக்கலாக இருந்ததா? நிலைமைக்கும் எனக்கும் இடையில் தங்கள் திருவிளையாடல் இருந்தது பரம்பொருளே. இப்போது அதன் பாதிப்பு விலகிவிட்டதா? இல்லை சுவாமி, தங்களது பாதிப்பு ஏன் விலக வேண்டும்? அது இப்போது என்னுள் ஐக்கியமாகியது. இப்போது நீ செய்ய வேண்டியதையும் நன்கு அறிந்து கொண்டிருப்பாய். சுவாமி, சித்திராங்கதனை உயிர் பிழைக்க செய்து நாகலோகம் அனுப்பினீர்கள். அதாவது சிமந்தனி விதவை அல்ல. இப்போது நான் அவளுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் களங்கத்தையும் துன்பத்தையும் போக்க வேண்டும். தேவி, நீ விரும்பினால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதை நிச்சயமாக ஏற்பேன். தங்களது உதவியின்றி நான் ஏதாவது செய்துள்ளேனா? எதிர்காலத்திலும் அவ்வாறே நடப்பேன். இப்போது தாங்கள் ஒரு வழி கூறுங்கள். நிச்சயம் கூறுகிறேன். நாளைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள். சித்திராங்கதனின் திருமணம் மணிபத்திரையுடன் நடக்கும். நாகராஜரை திலகமிடுங்கள். என்னவா
என்னவாயிற்று சுவாமி? என்னவாயிற்று? உங்களுக்கு என்ன ஆயிற்று? இவ்வாறு அதிர்ச்சியடைய காரணம் என்ன கூறுங்கள். என்ன ஆயிற்று? தங்களது உடல்நிலை சரியில்லையா? அட, யாராவது வைத்தியரை கூப்பிடுங்கள். என்னவாயிற்று சுவாமி? என்னவாயிற்று? தங்களுக்கு என்னவாயிற்று? ஏதாவது கூறுங்களேன். எனக்கு சிறிது சிறிதாக ஞாபகம் மெல்ல மெல்ல ஞாபகம் வருகிறது. எனக்கு கடந்த காலம் ஞாபகம் வருகிறது. அப்படி என்ன ஞாபகம் வருகிறது ராஜகுமாரரே? கடந்த கால நிகழ்ச்சிகள் அனைத்தும் சித்திரம் போல என் கண் முன்னே தெரிகிறது. தாங்கள் ஏதாவது கூறுங்களேன். அந்த நிகழ்ச்சிகள் தான் என்ன? அது ஏன் சித்திரம் போல் தங்கள் முன் நிழலாட வேண்டும்? நானும் சிமந்தனியும் உல்லாச படையில் சென்றோம். எனது மனைவி சிமந்தினி என்னுடன் இருந்தாள். நாங்கள் படகில் சென்றோம். அப்பொழுது பயங்கர புயல் வந்தது. படகு கவிழ்ந்து விட்டது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என மிகவும் முயற்சி செய்தோம். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நாங்கள் பிரிந்து விட்டோம். நான் செய்த பெரும் பாக்கியத்தால் இந்த நாகலோகம் வந்து சேர்ந்து விட்டேன். ஆனால் அந்த பேரை சிமந்தினி அங்கு மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாள் அல்லவா? சிமந்தினியா? யார் சிமந்தினி? எனது மனைவி சிமந்தினி. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதா? இப்பொழுது என் நிலைமை என்னவாகும்? இல்லை, ராஜகுமாரர் குற்றமற்றவர். எவரும் எங்களை பிரிக்க முடியாது. இல்லை இல்லை, மகேஸ்வரா, நான் தங்களை சரணடைகிறேன். எனது இறைவா நாகேஸ்வரா, தங்களது அருளை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட எனது கணவனின் அன்பு கிடைக்காமல் மிகவும் வஞ்சிக்கப்பட்டேன். சித்ராங்கதனின் பழைய ஞாபகங்கள் திரும்பிவிட்டன. அதோடு அவரது மனதானது பூலோகத்தில் உள்ள சிமந்தினியை நாடத் தொடங்கிவிட்டது. நாகக்கன்னியே மணிபத்திரை, நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். நான் சிவன் மனைவி பார்வதியாவேன். அதோடு இறைவன் சிவனின் விருப்பப்படி தோன்றியிருக்கிறேன். வணக்கம் தாயே. தாங்கள் எனது பிரார்த்தனையை நிச்சயம் கேட்டிருப்பீர்கள் தாயே. சித்ராங்கதனுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துவிட்டால் இறைவன் சிவன் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடும். இது உனது மனத்தோற்றம்தான். உன் தவறான எண்ணத்தை போக்கத்தான் நான் இங்கு தோன்றியுள்ளேன். ஒரு முறை கனவில் கண்ட ராஜகுமாரனை அடைந்ததும் உனது மனவிருப்பம் நிறைவேறிவிட்டது. நாகலோகத்தில் மனிதர்கள் அதிக காலம் இருக்க முடியாது. ஒரு நாள் அவர்கள் திரும்பித்தான் சென்றாக வேண்டும். சிமந்தனியின் மாங்கல்யத்தை காப்பாற்ற நீ சித்ராங்கதன் மீதுள்ள காதலை கைவிட வேண்டும். அவனை நீயே சிமந்தனியிடம் பூலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இதில்தான் உனக்கும் அவனுக்கும் நன்மை உள்ளது. மனிதர்களின் உலகத்தில் நாகங்களையும் தெய்வங்களைப் போல் பூஜை செய்கிறார்கள். நீயும் கூட
சித்ராங்கதன் மீதுள்ள காதலை கைவிட்டு உன் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்து. மனிதகுலத்தின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள். எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. நீ நான் சொல்வதை கேட்டு நன்மை தரும் செயல்களையே செய்து முடிப்பாயாக. நாகக்கன்னியே, வணக்கம் தாயே. நலமுண்டாகட்டும். தாங்கள் கூறியது உண்மைதான் தாயே. எனக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல்களை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும். ஓம் நமச்சிவாய. என்ன யோசனை ராஜகுமாரரே? தாங்கள் என் கேள்விக்கு பதில் கூறவில்லையே. காலம் என் வாயை கட்டிவிட்டது. நான் கேள்விக்கு எவ்வாறு பதில் கூற முடியும் ராஜகுமாரி? நான் இறைவன் எழுதி வைத்த தலைவிதியை பற்றி நினைத்திருந்தேன். விதி எனது சிமந்தினியை என்னிடமிருந்து பிரித்து என்னை உன்னிடம் சேர்த்தது. எனது சக்திகள் அனைத்தையும் அழித்து விட்டது. இறை விருப்பத்தினால் என்னை நீ கணவனாக ஏற்றாய். ஆனால் அங்கு என் மனைவி நான் இருந்தும் கூட தனியாக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. தங்கள் மனதில் எழுந்துள்ள இந்த வருத்தங்களை போக்கிக் கொள்ளுங்கள் ராஜகுமாரரே. தங்களை இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கத்தான் வந்துள்ளேன். இங்கு விருப்பமில்லாத உறவிற்கு கட்டுப்பட்டு இங்கு இந்த நாகலோகத்தில் ஒரு கணம் கூட இருக்க வேண்டாம். தங்களை இங்கு அனுப்பி வைத்து இறைவன் சிவன் என் விருப்பத்தை நிறைவேற்றினார். இப்பொழுது நான் அன்னை பார்வதியின் ஆணையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. அன்னை பார்வதியின் ஆணைப்படி தங்களை பூலோகத்தில் தங்கள் மனைவி இடத்தில் சிமந்தினியிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். மணிபத்திரை. ஆம் ராஜகுமாரரே. மகளே மணிபத்ரை. தந்தையே, ராஜகுமாரர் சித்ராங்கதன் இனி ஒரு கணம் கூட நாகலோகத்தில் இருக்க மாட்டார். இறைவன் சிவன் என் விருப்பத்தை நிறைவேற்றினார். இனி நான் தாய் பார்வதியின் ஆணையை நிறைவேற்றுவேன். ராஜகுமாரர் சித்ராங்கதரை பூலோகத்தில் உள்ள அவர் மனைவி சிமந்தினியிடம் அழைத்துச் சென்றாக வேண்டும். ராஜகுமாரி மணிபத்திரை. ஆம் ராஜகுமாரர் சித்ராங்கதரே, தங்களை பூலோகத்திற்கு அழைத்துச் சென்று எனது நாக தர்மத்தை நிறைவேற்றுவேன். ராஜகுமாரரே, தங்களது மனது பூலோகத்தில் உள்ளது. எனவே தங்களது உடலை நிர்பந்தப்படுத்தி இங்கு வைத்துக் கொள்வது அதர்மம். இந்த அதர்மம் நடக்க விட மாட்டேன். வாருங்கள் ராஜகுமாரரே. ஓம் பார்வதி சங்கராய நமோ நமஹ. ஓம் பார்வதி சங்கராய நமோ நமஹ. எனது தாயே பார்வதி, என் மீது கருணை காட்டுங்கள். தங்கள் வாக்கை நிறைவேற்றுங்கள் அம்மா. எனது கணவனை மீட்டு தாருங்கள். எனது சுவாமியை மீட்டு தாருங்கள் தாயே. அனைவரது மனவிருப்பத்தையும் தாங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். இந்த அபலைக்கு மட்டும் ஏன் இந்த கதி அம்மா? ஏன்? பார்வதி சங்கராய நமோ நமஹ. எனது பிரிய ராஜகுமாரரே, அன்னை பார்வதியின் ஆணையினால் தங்களை சிமந்தினியிடம் ஒப்படைக்க வந்துள்ளேன். தாங்கள் இதுநாள் வரை நாகலோகத்தின் அதித்தியாக இருந்தீர்கள். அதற்காக நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இல்லை ராஜகுமாரி மணிபத்திரை, நீதான் எனக்கு உதவி செய்துள்ளாய். நான் தான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். எனக்கும் சிமந்தினிக்கும் நன்மை நாடி பெரும் தியாகம் செய்திருக்கிறாய். சுவாமி, சுவாமி,
சுவாமி வந்து விட்டீர்களா? நான் அறிவேன், தாங்கள் வருவது நிச்சயம் என்பதை அறிவேன். நான் என் மனம் கூறியது, தங்களது தரிசனம் விரைவில் கிடைக்கும் என்று. சிமந்தினி, என்னை உன்னிடம் இங்கு கொண்டு வந்து சேர்த்தது நாகலோகத்தின் இளவரசி மணிபத்திரைதான். நாம் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்தாலும் குறைவுதான். இந்த இணைப்பிற்கு எனக்கு ஏன் நன்றி? இது அன்னை பார்வதியின் அருளின் பலன்தான். நாம் அனைவரும் இறைவன் சிவன் மற்றும் அன்னை பார்வதியை போற்ற வேண்டும். உண்மைதான் ராஜகுமாரி மணிபத்திரே. அன்னை பார்வதியின் அருளின் காரணத்தால் இதுவரை நான் உயிர் வாழ்ந்தேன். அவர்தான் எனக்கு நம்பிக்கையும் ஆதரவும் தந்தார். எனது தந்தை நாகராஜர் வாசுகி ராஜகுமாரர் சித்ராங்கதருக்கு 10,000 நாகங்களின் வலிமையை அளித்துள்ளார். அதாவது பூலோகத்தில் யுத்தத்தில் அவரை யாராலும் வெல்ல முடியாது. அதாவது தந்தை மகள் இருவருமே எங்கள் இருவருக்கும் உதவியுள்ளீர்கள். இந்த உண்மையை வேறு விதமாக கூறலாம். இறைவன் சிவன் மற்றும் அன்னை பார்வதி அனைவருமே உதவியுள்ளார்கள். அவர்கள் மறைந்திருந்து உதவினார்கள். ஆனால் உங்கள் உதவியோ நேரடியாக தெரிகின்றதே. சந்தேகமின்றி நாகவம்சம் பெருமை கொண்டது ராஜகுமாரி மணிபத்திரை. மகாதேவா. வணக்கம் தாயே பார்வதி. வா நாரதா. இன்று கொண்டு வந்திருப்பது கேள்வியா அல்லது செய்தியா? எம்பெருமானே, இன்று செய்தியும் இல்லை கேள்வியும் இல்லை. இன்று நான் இங்கு ஆச்சரியத்துடன் வந்திருக்கிறேன். என்ன கூறினாய் நாரதா? ஆச்சரியத்துடன் வந்தாயா? தாயே, தாங்கள் என் ஆச்சரியத்தை கண்டு ஏன் இவ்வாறு ஆச்சரியமடைகிறீர்கள்? நான் தாங்கள் இருவரும் செய்த அருளினால் ஆச்சரியமடைந்துள்ளேன். தாங்கள் இருவரும் திருவிளையாடலை நடத்தி சிமந்தினி மற்றும் நாககன்னி இருவரின் விருப்பத்தையும் நிறைவேற்றினீர். தாங்கள் நாகவம்சத்திற்கு ஒரு பெருமையை கொடுத்தீர்கள். தங்களது அறிவுரையால் நாககுலம் பெரும் தியாகத்தை செய்திருக்கிறது. இவை அனைத்தும் தங்களது திருவிளையாடலின் பெருமை இல்லை என்று சொன்னால் வேறு என்ன? இது எங்கள் பெருமை அல்ல, பக்தர்களின் பக்தியின் விளைவுதான் நாரதா. தூய மனதுடன் ஏற்படும் பக்தி மற்றும் ஆராதனையால் நிச்சயம் பலன் கிடைக்கும். நானும் கூட இறைவன் சிவனை ஆராதித்திராவிட்டால் எனது பக்தை சிமந்தினி கணவன் இருந்தும் கூட தனிமரமாக வாழ்ந்து வருத்தப்பட்டிருப்பாள். அவளுக்கு அவன் கணவன் சித்ராங்கதன் கிடைத்திருக்கவே மாட்டான். தேவி பார்வதி, சிமந்தினி மற்றும் நாககன்னி மணிபத்திரையின் விருப்பத்திலும் தியாகத்திலும் நம் இருவருக்கும் சமபங்கு உள்ளது. சிவசக்தி எப்போதும் சேர்ந்தே அருளை பொழிகிறார்கள். ஜெகத்தின் பெரும் தெய்வம் இறைவன் பரமேஸ்வரன் சக்தி ஸ்வரூபிணி அன்னை பராசக்தி சிவசக்தி. சிவசக்தி எப்போதும் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு ராஜகுமாரி சிமந்தனியின் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்து நாககன்னி மணிபத்திரையின் தியாகத்தை இந்த ஜெகமே அறியுமாறு செய்தார்கள். இறைவன் சிவனின் இந்த திருவிளையாடல் முடிந்தது. ஆனால் புதிய திருவிளையாடலில் புதிய பாத்திரம் ஏற்கப் போகிறவர் யார், அது என்ன, அதை பற்றி இறைவன் சிவனைத் தவிர வேறு எவரும் அறியார். பதி பரமேஸ்வராய நமோ நமக.
ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. வணக்கம் தாயே. தேவரிஷி, நலமுண்டாகட்டும் தாயே. சிவகணங்களின் இந்த 2 பக்தர்களை முதல் முறையாக காண்கின்றேன். இதற்கு முன்பு இவர்களை கண்டதில்லையே. இவர்கள் இருவரும் இங்கு இருந்ததில்லையே, பிறகு எவ்வாறு கண்டிருக்க முடியும்? தாயே, இவர்கள் இருவரும் கண்ணப்பா, வேணி, நீங்கள் இருவரும் தேவரிஷி நாரதனுக்கு உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். அதனால் இவனது சந்தேகமும் ஆவலும் போய்விடும். தேவரிஷி, நாங்கள் யார்? எங்களுக்கு ஏன் இந்த அறிமுகம்? நாங்கள் சாதாரண மனிதர்கள்தான், மிகவும் சாதாரணம். அறிமுகம் வேண்டுமென்றால் இறைவன் சிவனின் பக்தி மற்றும் அருளின் காரணத்தால் சிவலோகத்திற்கு வந்தோம். இது அறிமுகம் இல்லையே. இறைவன் சிவனின் அருளையும் பெருமையையும் நீ கூறுகின்றாய். தேவரிஷி, இறைவன் சிவனின் அருளுக்கு பாத்திரமாவதே சிறந்த அறிமுகமாகும். சிறப்பு என்பது அபூர்வம். அந்த அற்புத விஷயத்தை பற்றி தாங்கள் அறிய விரும்பினால் அதை பரம்பொருள் சிவசங்கரனே தங்களுக்கு கூறுவார். நாரதா, இன்று வரை நீ கைலையில் புதிய பிரச்சனைகளை, கேள்விகளை சுமந்து வந்தாய். ஆனால் இன்று சந்தேகத்துடன் வந்துள்ளாய். இல்லை பரம்பொருளே, இல்லை. நான் சந்தேகத்துடன் இங்கு வரவில்லை. ஆனால் இங்கு வந்த பிறகுதான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதுவும் இந்த புதிய பக்தர்களை கண்ட பிறகு. சொற்களை மட்டும் நாடாதே நாரதா, பொருளை பற்றியும் யோசி. பரம்பொருளே, சொற்களும் பொருளும் பின்தங்கிவிடும். ஆனால் பரம்பொருளே, எனது கவனம் தங்கள் மீதே இருக்கும். இப்பொழுது அருள் கூர்ந்து தங்கள் இந்த 2 பக்தர்களின் விஷயத்தை பற்றி எனக்கு கூறுங்கள். இல்லை என்றால் இவர்களை பற்றி அறிமுகப்படுத்தி வையுங்கள் இறைவா. நாரதா, இவர்கள் அதிகம் கூறினால் உனக்கு இக்கால வாழ்க்கை மட்டும்தான் கூறுவார்கள். ஆனால் நான் அறிவேன், இவர்கள் இருவரும் பல பல பிறவிகளில் எனக்கு பக்தர்களாக இருந்தனர். உண்மை என்னவெனில், இவர்களின் பூர்வ ஜென்ம கதையை கேட்ட பிறகு இவர்களை பற்றி அனைத்தையும் அறிந்து கொள்வாய். பக்தரை பற்றிய கதையை இறைவன் சிவனே தனது திருவாயால் கூறினார் என்றால் கேட்பவரின் மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இருக்காது. அதை கேட்பவர் தன்னியராகி விடுகிறார். எம்பெருமானே ஈசனே, அருள் கூர்ந்து இவர்களின் பூர்வ ஜென்ம கதையை கூற வேண்டும். கதையை கேட்டு என்னுடன் கூடவே சிவபக்தர் ஆனந்தமடைவர், சிவகணங்களும் தன்னியராவர். கேள் நாரதா, பல காலத்திற்கு முன்னால் ராஜகுமாரன் ரிஷத்வஜன் தனது நண்பன் ஓவியன் சுஸ்வேதன் வரைந்த ராஜகுமாரி பத்மஜாவின் ஓவியத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். அழகு, மிக அற்புதம். நண்பா சுஸ்வேதா, நீ ஓவியன் அல்ல, மந்திரவாதி. மந்திரவாதி. எத்தனை அற்புதம், கொள்ளை அழகு. எவ்வளவு அழகாக இந்த அழகியை ஓவியமாக தீட்டியுள்ளாய் நண்பா. இப்போது அழகின் தேவியே இந்த ஓவியத்தில் அடக்கம் என்று தோன்றுகிறது. சித்திரம் பேசுகின்றது,
சித்திரம் பேசுகின்றது. ஆயினும் சுஸ்வேதா, ஒன்று கூறு, இந்த அற்புதமான அழகி யார்? ஒருவேளை இவள் சொர்க்கத்தின் ஏதோ அப்சரஸாக இருக்கலாமோ? இல்லை ராஜகுமாரா, இவள் அப்சரஸ் இல்லை, பூலோகத்தில் வசிப்பவள் தான் இவள். பூலோகத்திலா? இவ்வளவு அழகான பெண்மணியா? சுஸ்வேதா, நான் என்ன நினைத்தேன், நீ உன் கற்பனை திறனால் இந்த அழகிய ஓவியத்தை தீட்டினாய் என்று. இவள் பூவுலகவாசி என்று நீ கூறுகிறாய். இப்போது என் ஆவல் இன்னும் அதிகரித்து விட்டது. ஆம் ராஜகுமாரா, நான் இவளை முதல் முறை கண்டபோது தேவர்களின் அழகு இந்த பூலோகத்தில் வந்துவிட்டது போல் தோன்றியது. இதைக் கண்டதும் நான் ஓவிய பலகை கூட மறந்து விட்டேன். நானோ இவளது ஓவியத்தை மட்டும் கண்டு சுவாசத்தை கூட மறந்து விட்டேன். இந்த அற்புத அழகியானவள் தங்களது மனம் என்ற கோவிலில் பிரவேசித்து விட்டாளா? இல்லை என்றால் பொய்யாகிவிடும், ஆம் என்றால் சந்தேகப்படுவாய். உண்மை எதுவோ அதை கூறுங்கள். உண்மை என்னவென்றால் நண்பா, ஓவியத்தையும் அந்த ஓவியத்தில் உள்ள அழகான பெண்ணையும் கண்டு என் உள் மனதில் என்ன தோன்றுகிறதெனில், இந்த அழகியுடன் எனக்கு பூர்வ ஜென்மங்களில் தொடர்பிருந்திருக்க வேண்டும். என்ன, பூர்வ ஜென்மங்களில் தொடர்பிருந்ததா? அவ்வாறு ஏன் நினைக்கிறீர்கள் ராஜகுமாரர் விருஷத்வஜரே? ஏனென்றால் இந்த ஓவியத்தை கண்டதுமே என் மனம் அந்த சுந்தரியை காணவும் அவளை அடைவதற்கும் துடிக்கின்றது. இந்த துடிப்பு எப்போது ஏற்படும் என்று தெரியுமா நண்பா? பூர்வ ஜென்ம தொடர்பிருந்தால் மட்டுமே ஏற்படும். நண்பா சுஸ்வேதா, நீ விரைவில் இந்த அழகியை அறிமுகப்படுத்து, இல்லையெனில் என் மனம் சஞ்சலமடையும். ஹே, இவ்வாறு ஏன் மௌனமும் கவலையும் கொண்டு விட்டாய்? ஏதாவது தகாததை கூறிவிட்டேனா? இல்லை ராஜகுமாரா, தங்கள் மனதில் உள்ள உண்மையை அன்புணர்வைத்தான் கூறினீர்கள். ஆயினும் என்ன ஆயிற்று நண்பா? ஏன் தயக்கம் காட்டுகின்றாய்? இந்த அழகு யார்? அவளுடைய பெயர் என்ன? ராஜகுமாரரே, அவளை பற்றிய அதிக ஆவல் கொள்ளாமல் அவளுடைய ஓவியத்தை மட்டும் கண்டு ரசியுங்கள், போதும். இல்லை நண்பா, இப்போது நான் உன்னிடம் கூறினேன், எனக்கு இவளுடன் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் ஓவியத்தை கண்டு ஈர்க்கப்பட்டு விட்டேன். இப்போது நீ என்னை ஓவியத்தை மட்டும் ரசி என்று கூறுகின்றாய். ஏன் ஏன் இவ்வாறு கூறுகிறாய்? நீ எனது நண்பன் தானே. என்னுடைய மனதில் உள்ள ஆவலை சிறிதும் புரிந்து கொள்ள முயலவில்லையே நண்பா. புரிந்து கொள்ளவில்லை எனில் எப்படி உதவி செய்ய முடியும்? எனது நட்பை இவ்வாறு சந்தேகப்பட வேண்டாம் ராஜகுமாரர் விருஷத்வஜரே. எனது நட்பை எப்போதுமே பெருமையுடன் பேசி வந்தாய். அந்த நட்பின் காரணத்தால் தான் நான் தங்களை அந்த அழகியிடமிருந்து பிரித்து வைக்க விரும்புகிறேன். நண்பா சுஸ்வேதா, நீ எனது துடிப்பை, ஆவலை, ஆச்சரியத்தை அதிகமாக்குகின்றாய். இப்போது நீ நண்பன் என்ற காரணத்தினால் கூறியே ஆக வேண்டும். இவள் யார்? பிடிவாதம் வேண்டாம் ராஜகுமாரரே. நீதானே என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினாய். இப்போது பிடிவாதத்தை தவிர வேறு எதுவுமே எடுபடாதே. நம்மை சார்ந்தோரிடம்தான் இந்த பிடிவாதம் செல்லும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. நீ எனக்கு கூறுவாய். மறுக்காமல் கூறு, இந்த அழகு யார்? உன்னிடம் வாதம் செய்வது வீண்தான் ராஜகுமாரரே. இதுதான் புத்திசாலித்தனம். இப்போது கூறு, யார் இந்த அழகி? இவள் ராஜகுமாரி பத்மஜா. ராஜகுமாரி பத்மஜா? ஆம், பத்ம நாட்டின் மகாராஜா பத்மநாபனின் மகள் ராஜகுமாரி பத்மஜா. பத்மா, அதாவது தாமரை. தாமரையும் அழகுதான், பத்மஜாவும் அழகிதான். பெயரைப் போலவே அழகுடையவள். இப்போது கூறு நண்பா, இவளை நான் எப்போது காண முடியும்?
இந்த பிடிவாதத்தை நீ விட்டுவிடு, அதுவே சிறந்தது. நீ எனது பிடிவாதத்தை பற்றி பேசாமல் இருப்பதே உனக்கு சிறந்ததாகும். எனது சொற்களுக்கு பின்னணியில் உள்ள உண்மையை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை ராஜகுமாரரே. போதும், நிறுத்து நண்பா சுஸ்வேதா, போதும் நிறுத்து. நீ பூடகமாக பேசும் இந்த சொற்களுக்கு பின் உள்ள உண்மை என்ன? அதை கூறினால் நான் அமைதியாகி விடுவேன். கேட்காமல் இருக்க முடியாதா? சரி கேள். ராஜகுமாரி பத்மஜா பிறந்த சமயத்தில் ஒரு ரிஷி அவள் எதிர்காலத்தை பற்றி கூறினார். தந்தையை தவிர எந்த ஆடவன் அவளை கண்டாலும் 1 வருடத்திற்கு பின்னர் அவன் இறந்து விடுவான். இப்பொழுது கூறு நண்பா, அவளை நான் எப்பொழுது காணலாம்? இந்த பிடிவாதத்தை நீ விட்டுவிடு, அதுவே சிறந்தது. நீ இப்பொழுது எனது பிடிவாதத்தை பற்றி பேச வேண்டாம் நண்பா, அதுவே உனக்கு சிறந்தது. எனது சொற்களுக்கு பின்னணியில் உள்ள உண்மையை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை ராஜகுமாரரே. போதும் நிறுத்து நண்பா சுஸ்வேதா, போதும் நிறுத்து. உனது சொற்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த உண்மைதான் என்ன? அதை கூறு, நான் அமைதி அடைவேன். கேட்காமல் இருக்க முடியாதா? சரி கேள். ராஜகுமாரி பத்மஜா பிறந்த சமயத்தில் ஒரு ரிஷி அவள் எதிர்காலத்தை பற்றி கூறினார். தந்தையை தவிர எந்த ஆடவன் அவளை கண்டாலும் 1 வருடத்திற்கு பின்னர் அவன் இறந்து விடுவான். நான் இப்போது கூறிய விஷயம் இவ்வாறு நகைப்புக்குரியதல்லவே? நீ கூறிய விஷயம் வருந்தக்கூடியதா? சந்தேகமின்றி இது நகைப்புக்குரிய விஷயம்தானே. நீதானே கூறினாய், அவளது தந்தையை தவிர அவளை காணும் வேறு ஒரு ஆடவன் 1 வருடம் மட்டும் உயிரோடு இருப்பான் என்று. ஆயினும் நீ இந்த ஓவியத்தை அவளை கண்டுதானே வரைந்திருப்பாய். பிறகு கூறு நண்பா, நீ அவளை எப்பொழுது எங்கு கண்டாய்? அந்த ரிஷி கணித்து கூறிய பயங்கர ஆபத்து உனக்கு மட்டும் ஏன் வரவில்லை? இந்த அரிய ரகசியத்தை என்னால் எவருக்கும் கூற முடியாது. நண்பா, ஒன்று மட்டும் கூற முடியுமா? ராஜகுமாரியின் தந்தையையும் மற்றும் உன்னையும் தவிர வேறு யார் இவளை கண்டுள்ளனர்? வேறு எவரும் இல்லை. ரிஷியின் சொற்கள் மற்றும் அவளை கண்டால் வரும் ஆபத்தை கண்டு தனது மகள் பத்மஜாவை வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே வைக்க முடிவெடுத்த அந்த மகாராஜா ரத்ன மாளிகையில் ஒரு தனி அறையில் வைத்துள்ளார். அங்கு சூரிய கதிர் கூட உள்ளே புக முடியாது. ஆனால் நீ அங்கு சென்று வந்தாயே நண்பா. நான் கூறினேன் அல்லவா, அது ஒரு ரகசியம். நண்பா, உன் ரகசியத்தை நீயே அறிவாய். ஆனால் நான் ஒன்று மட்டும் அறிவேன். நீ எனது நெருங்கிய நண்பன் என்ற முறையில் பத்மஜாவை காண சரியான வழி ஒன்று கூற வேண்டும். இல்லை என்றால் அவளது நினைவால் மனம் துடிதுடித்து நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் நண்பா. என்ன கூறுகிறீர்கள்? ராஜகுமாரி பத்மஜாவை காணும் எந்த ஒரு ஆடவனும் 1 வருடத்திற்கு மேல் உயிரோடு இருக்க முடியாது. நண்பா, தேவதைக்கு சமமான இந்த அதிரூப அழகியை கண்டுவிட்ட பிறகு 1 வருடத்திற்கு மேல் உயிரோடு இருந்து என்னதான் பலன்? நான் தங்களது நண்பன் ராஜகுமாரரே, தங்கள் பகைவன் அல்ல. நான் பகைவன் என்று கூறவில்லையே. தங்களை பத்மஜாவை காண வைத்து தங்களது வாழ்க்கையை அழித்து விடுவது நட்புக்கு அழகா? இல்லை, சந்தேகமின்றி இது பகைமை என்றுதான் கூறப்படும். அவ்வாறு யார் கூறுவார்? நான் அவ்வாறு கூற மாட்டேன். உலகம் கூறினால் கூறட்டும். நான் இதை நட்பு என்றுதான் கூறுவேன். ஆயினும் எனது மனது கேட்கவில்லை. நண்பா, இப்பொழுது நீ உன் மனதை அல்ல என் மனதை சாந்தப்படுத்து. எனது மனது விடுக்கும் அந்த அழைப்பை கேள் நண்பா. அதன் பிறகு இந்த உலகம் என்னை தூற்றுவதையும் கேட்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் தன் நண்பனுக்காக தனது இன்னுயிரை கூட தியாகம் செய்வார்கள் நண்பா. எனது மன விருப்பம் நிறைவேறுவதற்கு
நீ ஒரு அவப்பெயரை சுமக்க மாட்டாயா? பிறகென்ன கூறுவது? நீயும் ஒரு உயிர் நண்பனா? மீண்டும் மீண்டும் நட்பை பற்றியே ஏன் கூறுகிறாய்? சரிதான், நான் உனது உறுதியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு வருடம்தான் உயிரோடு இருப்பீர், ஞாபகம் இருக்கட்டும். நண்பா, அவளை காணாமல் இருந்து உலகில் வாழ்ந்து என்ன பயன்? ஆகையால் என்னை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். இப்போது தாங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள், வாருங்கள் என்னுடன். இல்லை மகனே, இல்லை. எல்லாவற்றையும் அறிந்த பிறகு நான் உன்னை மரணத்தின் வாயில் தள்ள மாட்டேன். நான் பல வருடம் அரும் பெரும் தவம் செய்த பிறகுதான் இறைவன் சிவனின் அருளால் நீ பிறந்தாய். உன்னை அந்த பத்மஜாவை காண செல்ல விடமாட்டேன். சுஸ்வேதா, நீ இவன் கூறியதை கேட்டு எங்கு அழைத்து செல்கிறாய்? நீ நண்பன், ஒரு நண்பனை போல் நடந்து கொள்ள வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம், நானும் கூட சிவபக்தன் தான். நான் பத்மஜாவை கண்ட பிறகு அவளிடம் கூறுவேன், எம்பெருமான் சிவனை ஆராதனை செய்து உன் வாழ்க்கையில் உள்ள களங்கத்தை போக்கிக் கொள் என்று சொல்வேன். ஆயினும் தாயே, இப்பொழுது என்னை அவளிடம் செல்ல விடாமல் நீங்கள் தடுத்தால் நான் அவள் நினைவால் துடித்துக் கொண்டிருப்பேன். எனது உயிருக்கும் நிச்சயமாக ஆபத்து வந்துவிடும். ஆகையால் நான் அங்கு செல்வதே எனக்கு நன்மை பயக்கும் தாயே. ஆம் தாயே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாதா, ஓம் சுவாமி, நமச்சிவாய. மகாராஜா, என்ன ஆயிற்று மகாராணி கேதுமதி? ஏன் வருத்தம் கொண்டிருக்கிறாய்? வருத்தப்பட காரணம் உள்ளது மகாராஜா. நாம் பெற்றெடுத்த ஒரே அருமை மகன் வாழ்வை துறந்து விட்டு சாவை நோக்கி அடியெடுத்து வைத்தால் அது எனக்கு கலக்கமாகத்தானே இருக்கும் மகாராஜா. இப்போது ராஜகுமாரன் ரிஷத்வஜனை பற்றி கூறுகிறாயா? ஆம் சுவாமி. அவனுக்கு என்ன ஆயிற்று? அவன் என்ன செய்தான்? இதுவரையிலும் எதுவும் நடக்கவில்லை. இப்போது அவன் செய்ய போகும் செயல் தீமையில் முடிந்துவிடும். தீமையில் தான் முடியும் சுவாமி. மகாராணி, இவ்வாறு அழுது கொண்டிருந்தால், தெளிவில்லாமல் பேசிக் கொண்டிருந்தால் ராஜகுமாரன் ரிஷத்வஜனுக்கு என்ன ஆயிற்று என்று நான் எப்படி அறிவேன்? நீ கூற விரும்புவதை தெளிவாக கூறு. மகாராஜா, பத்மதேசத்தின் ராஜகுமாரி பத்மஜாவின் ஓவியத்தை கண்டு நமது ரிஷத்வஜன் அவள் மீது மோகம் கொண்டான். இப்போது அவளை காண சுஸ்வேதுடன் அங்கு செல்கிறான். இதில் தீமை என்ன இருக்கிறது கேதுமதி? மோகம் கொள்வது என்பது இளவயதில் ஏற்படுவது இயல்புதானே? இல்லை சுவாமி, இல்லை. ராஜகுமாரி பத்மஜா சாபம் பெற்றவள். அவளை காணும் ஆடவர்கள் ஒரு வருடத்திற்குள் மரணம் அடைந்து விடுவார்கள். நம் மகன் ரிஷத்வஜனும் அவளை காண சென்றுள்ளான். இது கவலை கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆயினும் ஒரு உண்மையை நீ அறிந்து கொள். இறைவன் சிவனின் விருப்பத்திற்கு மாறாக இந்த ஜகத்தில் ஒரு செயலும் நடைபெறாது. நமது விருப்பப்படி இங்கு எந்த ஒரு செயலும் நடப்பதில்லை. நடப்பது அனைத்தும் இறையருளால் நடக்கிறது. அவர் தீமை என்று ஏதும் செய்வது இல்லை. நமது ரிஷத்வஜனும் அவர் அருளால் பிறந்தவன்தான். ஆகையால் நம்பிக்கையோடு இரு. அவர் நமது மகனை நிச்சயம் காப்பாற்றுவார். இவ்வாறு வீணாக கவலைப்படல் கூடாது.
ஓம் நம சிவாய 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 இப்போது தங்களை சரணடைந்தேன் பிரபு. நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் இனி தாங்கள் தான் நம்பிக்கை அளிக்க வேண்டும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ரிஷத்வஜன் தங்கள் அருளால் பிறந்தவன் பிரபு. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் அருள் செய்யுங்கள். ஓம் நம சிவாய எமது ரிஷத்வஜனை காப்பாற்றுங்கள் பிரபு. ஓம் நம சிவாய எமது ரிஷத்வஜனை காப்பாற்றுங்கள். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் ஓம் மகனை நம சிவாய காப்பாற்றுங்கள். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. நண்பா சுஸ்வேதா, அருகில் குளம் உள்ளது, தாகமும் எடுக்கிறது. நீர் பருகி சிறிது ஓய்வெடுக்கலாமே. சரியான முடிவுதான் விருஷத்வஜரே. குளத்தின் குளிர்ந்த நீரால் நமது களைப்பு போய்விடும். வாருங்கள். வா. மகாதேவா, சிவசங்கரா, எம்பெருமானே, ஈசனே, உனது இந்த பக்தனின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். ராஜகுமாரி பத்மஜாவை சாபத்திலிருந்து தயவு செய்து விடுவியுங்கள் இறைவா, விடுவியுங்கள். மகேஸ்வரா, அருள் செய்யுங்கள். எனது நண்பன் ராஜகுமாரன் விருஷத்வஜனின் மன விருப்பம் நிறைவேற வேண்டும் பிரபு, நிறைவேற வேண்டும். ராஜகுமாரன் ரிஷத்வஜன் ராஜகுமாரியின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்தான். அவனது நண்பன் சுஸ்வேதன் ராஜகுமாரனுக்காக நன்மை வேண்டி நின்றான். இவ்வாறுதான் இருவரும் தேவாதி தேவன் தந்தை சிவனுக்கும் தாய் பார்வதிக்கும் வணக்கம். குமரன் கார்த்திகேயன் ஸ்ரீ கணேசன் வாழ்க! நாங்கள் இருவரும் உங்கள் இருவரையும் ஸ்ரீசைலத்திற்கும் கணேசலோகத்திற்கும் அழைத்துச் செல்ல வந்துள்ளோம். குமர கார்த்திகேயா, இறைவன் பரம்பொருள் இப்பொழுது எமக்கு இரு புதிய சிவபக்தரின் கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். கதை இன்னும் முடியவில்லை. இந்த கதை முடிந்த பிறகு உங்கள் பெற்றோர்கள் இருவரையும் அழைத்துச் செல்லலாம். அருள் கூர்ந்து எமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபு, தாங்கள் எங்களது பணிவான அழைப்பை விட சிவபக்தரின் கதையை பெரிதாக நினைக்கிறீர்களா? கதையை நீங்கள் அங்கு வந்தும் கூறலாமே. நீ உனது தாயை அழைத்துச் செல். நான் இவர்களுக்கெல்லாம் கதையை கூறிவிட்டு பிறகு உன்னிடம் வந்து சேருகிறேன். நான் கதையை கேட்க கூடாதா? தனியாக செல்ல வேண்டுமா? சென்றால் இருவரும் சேர்ந்தே செல்ல வேண்டும். நாங்கள் விரைவில் உங்களை காண வருவோம் மகன்களே, கவலை வேண்டாம். வணக்கம் தந்தையே, வணக்கம் தாயே. நீர் பருகிய பிறகு இரண்டு நண்பர்களும் பத்மதேசத்து நந்தவனத்திற்குள் சென்றார்கள். அப்போது
மகாராஜா பத்மநாபரின் நந்தவனம் எதிரில் உள்ளது விருஷத்வஜரே. வாருங்கள், அங்கு செல்லலாம். வா. விருஷத்வஜரே, நாம் பிடிபட்டால் நமக்கு சிறைவாசம்தான். வாருங்கள். வாருங்கள். ராஜகுமாரி பத்மஜா இங்குள்ள மாளிகையில்தான் அடைபட்டு இருக்கிறாள். இங்கு மிக பலத்த காவல் இருக்கிறது. எந்த ஒரு ஆடவனும் அங்கு செல்ல முடியாது. நீ கூறுவது உண்மைதான். இங்கு பலத்த காவல் இருக்கிறது. வெளியாட்கள் எவரும் இங்கு பிரவேசிக்க முடியாது. பிறகு நாம் எப்படி உள்ளே நுழைய முடியும்? அன்று நான் ராஜகுமாரி பத்மஜாவை ஒரு கணம் காண்பதற்காக உள்ளே சென்றது போல தாங்களும் உள்ளே செல்வீர்கள். வருகிறேன்.